சார் பார்லிஜி இது வச்சு பிஸ்கெட் வச்சு பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ப்ரொமோஷன் வாங்கியிருக்கீங்களா? இல்லைண்ணே, அது இல்லைண்ணே. ஏன்னா சமுத்திரகனி சார் தான் அது வச்சுனே இருக்காரு, எல்லாருக்கும் கொடுக்குறாரு வேற. அப்படி இல்லை, அப்படி ஆமா டேரக்டர் சார், இப்போ வந்து சமுத்திரகனி சாரை வந்து இந்த கேரக்டரில் போகிறதுக்கு எது உங்களுக்கு வந்து தூண்டுதலாக இருந்தது? ஏன்னா இது 2000 வந்த படம், சரி அந்த சம்பவம். ஆனால் வந்து அந்த ஒரு அரசியல்வாதியில் ஃபஸ்ட்டு வந்து பண்ணுவாங்க, அதை ஏன் காட்டல? ஏன் நெக்ஸ்ட் சீரியஸில் பண்ண போகிறீங்களா? இல்லைண்ணா, மேபி அடுத்தது பிளான் பண்ணலாண்ணே. அந்த லைவ் மேட்டர் வந்து இப்போ இதில் காட்ட முடியாதுல்ல. இதில் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் என்ன எதுவும் ரிவீல் பண்ணல, அது ஹைட்டில் வச்சுருக்கோம். சமுத்திரகனி சார், சார் இந்த சினிமாவில் அது வந்து 69 கொலை பண்ணவர் வந்து எப்படிப்பட்டவரும் தெரியும். அவருக்கு ஏன் இவ்வளவு சப்போர்ட் பண்ணுறீங்க, இவ்வளோ இது காமிக்கிறீங்க? ஏன்னா இந்த புஷ்பான்னு ஒரு படம், ஹீரோ வந்து செம்மரம் கடத்துவார், அப்பேற்பட்ட அக்யூஸ்டு. ஏன்னா அவருக்கு தான் தேசிய விருது கொடுத்தாங்க. சினிமாவில் ஏன் இப்படி காமிக்கிங்க சார்? சினிமாவில் காட்டல, இதுதான் கதை. அவன் பாதிக்கப்பட்டவன், அவன் திரும்புகிறான், அவனுடைய பாதிப்பை கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுற ஒரு கேரக்டர். அவன் இடத்துலேருந்து அவன் பிரச்சனையை பார்க்குற ஒரு கேரக்டர். அது அப்படி தான் நான் பார்த்தேன். பல பேர் அவன் கொன்னதுன்றது அது வேறு. அதனால தான் அவர் கடைசியில் ஒரு இடத்துல சொன்ன, நீ செஞ்சது மட்டும் நியாயமாகும், நீ ஊரே சுடுகாடாக்கிட்டீங்களாடான்னு சொல்லி ஒரு இடத்துல வரும். அதனால் அது இல்லை, அவன் ஒரு மனிதன், அவன் இடத்துலேருந்து அவன் வழியை பார்த்தது தான். அதுக்காக ரொம்பவும் பிடிச்சி இவனை காப்பாற்றினும் திருப்பி எடுத்து சுட்டணும், அதெல்லாம் சினிமா. அது நம்ம தான் தம்பி ஒருத்தன் சொன்னான், அண்ணே நீங்கள் அந்த கடைசியில் திருப்பி சுட்டுருவீங்கன்னு நினச்சிட்டு, அது சினிமாடா, ரியலாலாம் சொல்ல முடியாது, பேசாமல் தான் நிற்கணும். அதனால தான் வந்து அந்த அந்த உண்மைத்தன்மையை அப்படியே பிரதிபலிக்கிறது தானே, அதுதான் பண்ணோம். தமிழக போலீஸுக்கும் வந்து ஆந்திரா போலீஸுக்கும் எப்பவுமே ஒத்தே வராது சார். அப்படியா? ஆமாம், எப்பவுமே ஒத்து வராது. ஏன்னா வந்து அவங்க ஒரு இதில் இருப்பாங்க, நம்ம ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம். ஆனால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க தமிழக போலீஸ். தமிழக போலீஸ் அவ்வளோ கெட்டவங்களும் ஏன் காட்டணும்? ஆமாண்ணே, ஆமாம் சார். அப்போ அந்த அக்யூஸ்டை வந்து கூட்டிட்டு போவார்ல, நம்ம வந்து சரியா பார்க்கலாம். ஆனா இல்லண்ணே, இப்ப வந்து தமிழக போலீஸ் இருக்காருல்ல, ஆமா, அந்த அண்ணன் இருக்காருல்ல, அவர் எந்த இதுல இருந்தாரு? அவர் வந்து தனி, அவர் வந்து அரசியல்வாதிகளின் கைக்கூலி. அதுதானே, அவரும் தமிழக போலீஸா தான் இருந்ததுனால தான் வந்து கூட்டிட்டு வராருல்ல, அதுக்காக தான் கேட்கிறோம். அது வேற, அது வேற. அது வந்து எந்த லிஸ்ட்லயும் சேர்க்க முடியாத கேரக்டர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அது வந்து மேல இருக்கிறது மேலேயே தான் சேர்ந்துக்கும். அது வந்து இது ஒரு கற்பனை கதையாக இருந்தால் நீங்கள் கேட்குற எல்லாத்துக்குமே வந்து ஒரு கதையாசிரியனா பதில் சொல்லலாம். இது நடந்த நிஜங்களை எடுத்து அதில் முடிஞ்ச வரைக்கும் உண்மையை ஒரு 90% ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக சொல்லணும்னு முயன்ற கதை. இதில் வந்து யார் சரி யார் தப்புன்னு பேசுறதுலாம் இதுவே இல்லை. இதுதான் நடந்தது, இதை தான் அப்படியே எடுத்து வச்சுருக்கோம், அவ்வளோதான். சார் இப்போ அவர் கேட்டார் சந்திரகன் சார், உங்களுக்கு தான், நான் நீங்களும் டேரக்டருங்கிறனால தான் உங்களை நோக்கி அந்த கேள்வி. அதாவது நீங்கள் சொன்னீங்க அந்த அவர் பார்வையிலேருந்து பார்த்தோம், அதனால தான் அவருக்கு வந்து அவர் கேரக்டர் இது பண்ணுற மாதிரின்ட்டு. ஆனால் பாட்டெலாம் போடணுமா என்ன? கடைசியில் அவருக்கு ஒரு தேசிய கீதம் மாதிரி ஒன்று போடுறீங்க. அதுதான் இசையமைப்பாளர் அவர் இடத்துல இருந்து பார்த்துருக்காரு. இசையமைப்பாளர் அவருடைய இடத்துல இருந்து பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து அவரும் பார்த்துருக்காரு. அது அப்படித்தான். அப்புறம் அழகன் தமிழ்மணி சார் உள்ள வந்ததுனால அஜய் வந்தாரா, இல்லை அஜய் வந்ததுனால இல்லை ஸ்கிரிப்ட்லேயே இருந்தது? அஜய் தான் முதல்ல வந்தார். அந்த இடத்துல ஒரு மினிஸ்டர் வேணும் அப்படின்றதுனால, சரி நம்ம வீட்லேயே ஒரு மினிஸ்டர் இருக்காரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாச்சு. அப்பாவை இப்படி கெட்டவராக காமிக்கணும்னு ஏதாவது சபதம் எடுத்துருந்தீங்களா? அவர் ரொம்ப நல்ல மனுஷர். இல்லை, ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து ரொம்ப நல்ல மனுஷர். இப்போ கூட இல்லை, அவர் எப்பவுமே நல்ல மனுஷன் தான். இப்பயும் யாரும் அவர் தப்பாலாம் சொல்ல. அவர் ஒரு நடிகர், அதனால நடிகராக யூஸ் பண்ணலாம். வேற எதுவும் இல்லை. பார்க்கணும்னு ஆசைப்பட்டதுனால பண்ணீங்களான்னு? அப்படி எதுவும் இல்லை, எப்பவுமே ஹீரோ தான் அவர் எனக்கு. சந்திரன் சார், சார் ஸ்டேஜில் சொன்னீங்க, இங்கே ஸ்டேஜில் சொன்னீங்க, ஸ்டேஜில் சொன்னீங்க என்னை வந்து மற்ற ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு நிகராக வச்சு பார்த்துக்கினாங்க. அப்படி இல்லை, அதான் ஹீரோக்கு நிகராக வச்சு பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லலை. அவர் வரும்போது தான் கூப்பிடுவாங்க, ஏன்னா நமக்கு அதுக்கு முன்னாடி எடுக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய ஹீரோஸோடு நடிக்கும்போது அது ஒரு சௌரியம். நீங்கள் வந்து காலைல ஒரு 11 மணிக்கு போகலாம், சாயந்தரம் 4 மணிக்கு திரும்பி வந்துடலாம். அந்த பெரிய ஹீரோக்கு என்னெல்லாம் சௌரியங்கள் இருக்கோ அதெல்லாமே துணை நடிகர்கள் கிடையாது. நான் துணை நடிகர் தான், சரியா? தமிழ் சினிமா ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, அதனால அங்கே போய். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே கூப்பிட்டாலும் இங்கே நடிச்சுட்டு தான் இருக்கேன். எங்கே கூப்பிட்டாலும் நடிப்பேன் நான். என் வேலை நடிப்பது. சார், நான் புலிப்பாண்டி கூட இந்த ஜீப்பு தள்ளுற சீன் இருக்குல்ல, அவ்வளவு இயல்பா இருந்துச்சு. அதுல என்ன சார் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சா சார்? ஒன்றும் இல்லை, கதையை சொல்லும்போது அந்த முதல் சீன், அந்த ஒரு சீன் சொல்லி தான் தம்பி சொன்னார், அண்ணா இந்த நெஞ்சை நிமித்துற வேலையெல்லாம் வேண்டாம், இந்த இப்படியே முறுக்கிட்டுலாம் வரக்கூடாது, ஒர்க் அவுட் பண்ணாத,
ரொம்ப டல்லாரு, ஒரு ஜீப்பை கூட உன்னால் தள்ள முடியாது, அப்படி தான் ஆரம்பித்தான். நான் தள்ள முடியாது, நான் தள்ளிட்டேன். புலிப்பாண்டி பிடிச்சி பிரேக்கை போட்டு பிடிச்சிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவரு தள்ளினாரு. அப்போ நானும் பிரேக் அடிச்சுட்டு பிடிச்சி நின்றுக்கிட்டேன். இல்லைன்னா அது ஜீப்பை ஈஸியாக தள்ளிடலாமே. அந்த இடத்துல அது ஒரு தேவைப்படுது. அது ஒரு சின்னமாக அந்த அந்த அலுப்போடு சேர்ந்த ஒரு நட்பும் நகைச்சுவையும், அது அவரும் நானும் நிற்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அண்ணே நன்றிண்ணே. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கைஸ், ஃபேண்டாஸ்டிக் சீரீஸ். நான் பார்த்ததில் ஐ திங்க் திஸ் இஸ் அமங் யுவர் பெஸ்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். கொஸ்டின் டு த டைரக்டர், 2 questions. உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்கீங்க. ஹவு டிட் யூ, வாட் வாஸ் த ஸ்பார்க் ஃபார் தி ஸ்டோரி? எங்கேருந்து எப்படி இந்த ஐடியா வந்துச்சு? வாட் காட் யுவர் அட்டென்ஷன்? வை டிட் யூ ஃபோக்கஸ் ஆன் திஸ் ஸ்டோரி? 1 and 2, thank you for bringing a talented artist like Raj to Tamil cinema. What made you decide you will cast him as the villain? Because his presence has actually elevated your series to a big extent. Please. பார்த்தீங்கன்னா நிறையா லைவ் ஸ்டோரிஸ் பார்ப்போம். அது படிக்கும்போது இதில் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் என்னாச்சுன்னா, ரெண்டு பேர் வந்து ஒரு 80 கொலை பண்ணிட்டு, 76 கொலை பண்ணிட்டு வெறும் தாலியும் அருணாக்கர் மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்டாக கிடச்சிது. ஏன்னா வீட்டில் எதுவுமே எடுக்காமல், ஸோ அவங்களுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்குன்னு சொல்லி அது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தோம். ஸோ கொஞ்சம் அது இன்ஸ்பயர் ஆச்சு. ஸோ அது பேஸ் பண்ணி கொண்டு வரலான்னு பண்ணோம். ஸோ அவரை சூஸ் பண்ணது என்னென்னா, அவரோட ஐஸ் ரொம்ப ஷார்ப்பாக அந்த வில்லனிக்காகவே இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி அதுதான். தேங்க்யூ. சமுத்திரகனி சார், நீங்கள் வந்து இந்த படத்தில் ஸ்கிரிப்டில் உங்களுடைய டச்சஸ் ஏதாவது கொடுத்தீங்களா? ஒன்றுமே இல்லைண்ணே. அந்த ஸ்கூல் பசங்க ஸ்கூல் வர்றதெல்லாம் அதெல்லாம் அவருங்க பண்ணது. நான் கேட்டேன், இது வச்சாலே இது தெரியும் மேடம். இல்லை இது வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க இலாகாவில் வச்சுக்கிட்டாங்க. நான் வந்து பண்ணது இந்த நோட்ரு அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை. அது வந்து எழுதலை, அது நானா சொல்லிட்டேன். அது எங்க ஊர் வார்த்தை. அது அதனால வார்த்தை ரொம்ப அன்பான வார்த்தை. அது சொல்லுவாங்க. இல்லை, அது கெட்ட வார்த்தை எல்லாம் கிடையாது, அன்பான வார்த்தை அது. அதனால அதை நான் வந்து, அதுவும் அவரும் எங்க ஊருக்காரர் தான். அதனால 2 பேரும் பேசும்போது அதை பேசிக்கிட்டேன். உங்கள் உடம்பு வந்து படத்தில் வந்து கொஞ்சம் ஸ்லிம்மாக இதாக இருக்கு, இப்போ கொஞ்சம் நல்லா புஷ்டியாக இருக்கீங்க. கேரக்டருக்காக அந்த படத்துக்கு அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஒழுங்காக எதுவும் சாப்பிடாம இருக்க சொன்னாங்க, இருந்தேன். இல்லை, அவர்கிட்ட சொல்லும் போதே மூளை ரொம்ப ஷார்ப்பான ஒரு ஆள், ஆனால் பாடி வீக்கு, இதுதான் உங்களோட கேரக்டர்னு சொன்னதுனால அவர் வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் நிறுத்திட்டு ரொம்ப ஸ்லிம்மாக அப்படியே வந்தார். இப்போ அடுத்த கேரக்டருக்காக. தேங்க்ஸ் அண்ணா. அண்ணா சார், இயக்குனருக்கு ஒரு கேள்வி சார். இந்த ஸ்டோரியை சூஸ் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள் சார். ஒரு நல்ல ஸ்டோரி லைனு, பட் அதில் வந்து இருக்க குறைகளும் சொல்ல வேண்டியது எங்களோட கடமை. கண்டிப்பாக. பட் இவ்வளோ அழகான கதைக்கு வந்து திரைக்கதையில் கொஞ்சம் கோட்டை விட்டிங்களோன்னு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ட் டைரக்டர் கிட்ட சரியான வேலையை வாங்கலை அப்படின்றது கிளியர் கட்டாக தெரியுது. அப்புறமா வந்து அந்த என்கவுண்டர் முடியுதில்ல சார், முடிஞ்சதுக்கு அப்புறமா அது எந்த காலமாக இருந்தாலும் போலீஸ்காரங்க உடனே விட்டுட்டு போயிட மாட்டாங்க. நீங்கள் அந்த கிளைமேக்ஸில் காட்டும்போது என்கவுண்டர் நடந்துச்சு, எல்லாருமே கிளம்பி போயிட்டு அது அனாதையாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே என்கவுண்டரில் அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு போலீஸும் அங்கே இல்லை, அங்கே சீனில் காணும் சார். இருக்காங்க. இல்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் கிளம்பிடுறீங்க. கேமரா போயிட்டு இருக்கும், எல்லாரும் அங்கங்க ஒரு 2 பேர் கிளம்பிட்டு இருப்பாங்க, மீதி எல்லாம் அங்கதான் நின்றுட்டு இருப்போம். கேமரா போய் குளத்துக்குள்ள போயிடும், அப்படிதான் முடிச்சிருப்போம். ஏன்னா அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணாம எப்படி போவாங்க? ஓகே, அந்த சுமோ ஒன்று காமிச்சிங்களா சார்? அந்த சுமோவில் பின்னால் வந்து அவ்வளோ கிளியராக ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறீங்க. இது ஆர்ட் டைரக்டரோட மிஸ்டேக், நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணி. ஏன்னா இவ்வளோ அழகாக செலவு பண்ணி நீங்கள் பண்ணுறது, அந்த ஒரு நம்பர் பிளேட் அவ்வளோ பெரிய நம்பர் பிளேட் வச்சுட்டு பின்னால் ஒரு சின்ன நம்பர் பிளேட்டை பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது அவ்வளோ கிளியராக தெரியுது. ஏன்னா பல லட்சம் பல கோடி செலவு பண்ணி எடுத்து இந்த சின்ன சின்ன தவறுகள் தான் வந்து தமிழ் சினிமாவை வந்து பாழாக்குது. இது வந்து மற்ற லாங்குவேஜஸ்ல வந்து ஆர்ட் டைரக்டர்ஸ் கொஞ்சம் ஒழுங்காக செய்கிறாங்க, அந்த டைரக்டரோட வேலை வாங்குறது. நெக்ஸ்ட் டைம் இது பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பாக சஜஷன் அவ்வளோதான். கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. கௌசிக் சார், ஆக்சுவலி இந்த G5ல நிறையாவே வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ஸ் நிறையா எடுக்கிறாங்க. விலங்குலேருந்து ஆரம்பிச்சு ரேகையாக இருக்கட்டும், இப்போ சட்டமும் நீதியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு மாதிரி இன்வெஸ்டிகேஷனாகவே போகுது. அதுதான் ஆக்சுவலி செல்லிங் ப்ராடக்டாக இருக்கா ஓடிடி ஆடியன்ஸ் கிட்ட? இல்லை, இன்றைக்கி நம்ம ஒரு கணக்காக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் இது சொல்கிறேன். இப்போ G5ல பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே நிறைய பண்ணியிருக்கோம். ஐலின்னு ஒரு சீரீஸ் பண்ணியிருக்கோம்,
அயலி பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டல் டாபுவை வந்து எப்படி பிரேக் பண்ணணும் அப்படின்ற ஒரு கருத்து சொல்லியிருப்போம். அதில் அனந்தம்னு சீரீஸ் பண்ணியிருக்கோம். ஒரு வீடு, அந்த வீட்டோட மெமரிஸ் என்ன, அதில் வாழ்ந்த பல ஜென்ரேஷன்ஸ்க்கான ஒரு கதை, அதையும் சொல்லியிருப்போம். 5ஆம் வேதம் மிஸ்டிக்கலாக ஒரு த்ரில்லர், ஒரு தேடல், அதையும் சொல்லியிருப்போம். இது அப்பப்போ தேவைப்படுது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்லேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் எல்லாருமே ஹுக்டாக பார்க்குறது ஒரு மிஸ்ட்ரி, த்ரில்லர், இன்வெஸ்டிகேஷன், சைக்காலஜிக்கல் த்ரில்லர், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 50% பீப்புளுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்குது. ஸோ ஒரு கான்ஷியஸ் சாய்ஸாக இது வந்து அட்லீஸ்ட் வருஷத்தில் 1-2 பண்ணணும் அப்படின்றது வந்து, அண்ட் இது வந்து டெஃபினட்டாக நம்மளுக்கு சக்ஸஸும் கொடுத்துருக்கு. எப்போவுமே சக்ஸஸ் கொடுக்குற ஒரு ஃபார்முலா அடாப்ட் பண்ணுறது வந்து பெட்டர் அப்படின்றது வந்து எங்களோட ஸ்ட்ராட்டஜியாக வச்சு தான் இந்த மாதிரியும் பண்ணுறோம். இப்போ வரப்போகிற லைனப்பில் அடுத்த ஒரு 16 மாதத்துக்கு நாங்கள் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஜானரில் இருக்கும். பட் இதுவும் ஒரு பார்ட்டாக இருக்கும். கனி சார், நிறைய போலீஸ் ஸ்டோரிஸ் பண்ணியிருக்கீங்க. இது என்ன ஸ்பெஷல்? எதனால் அக்செப்ட் பண்ணீங்க? இந்த சொன்னான்லாம் மூளை மட்டும்தான் ஷார்ப்பு, பாடி வெயிக்கு. அவன் யோசிச்சிருக்கான் எதை சொன்னால் இவன் வருவான் அப்படின்னு. அது சொன்ன உடனே நான் சொன்னேன், இது புதுசாக இருக்கடா. அப்பப்போ தனியாக பேசிக்குவான், ஒரு லைட்டாக அரமண்டல் மாதிரியே இருப்பான் அப்படின்னோடனே சரி இது வரைக்கும் பண்ணலையே. ஏன்னா கிட்டத்தட்ட 42 43 படம் பண்ணியாச்சு போலீஸாக. இது கொஞ்சம் புதுசாக இருந்தது. ஆனால் அதுக்குள்ளே போக 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 அது மாற்றிருச்சு. இப்போ நான் இன்னைக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சது என்னமோ ஒன்று நடந்திருக்கு. அது இறை அருள் தான். சமுத்திரகனி சார், நீங்கள் வந்து டைரக்ஷன் தானே வந்தீங்க. பாலச்சந்தர் சார்கிட்ட வந்து கற்றுக்கிட்ட வித்தை எல்லாம் படம் பண்ணி 5 வருஷம் ஆகிட்டு. வினோத சித்தம் எடுத்து முடிச்சிட்டேன். என்ன படம்? வினோத சித்தம் பண்ணி 5 வருஷம் ஆகலை. 2021, அப்புறம் 23ல் ப்ரோ பண்ணேன். இப்போ ஸ்கூல் பஸ் எடுத்து முடிச்சிட்டேன். ஃபைனல் ஒர்க் போயிட்டுருக்கு. அது அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரம் வரும். நான் என் வேலையை அப்பப்போ செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கேட்டது. இயக்குனர் சார், இப்போ ஒரு 70 கொலைகளுக்கு மேலே வந்து இந்த காட்டியிருக்கீங்க. எந்த இடத்துல நீங்கள் இதை வந்து வழக்கு கோர்ட்டுக்கு கொண்டுட்டு போகாத இந்த வெப் சீரிஸ் எடுத்துருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம்? இல்லை, உண்மையாக அந்த கேஸ்லாம் பெண்டிங்கில் தான் இருந்துச்சு. லாஸ்ட்டாக தான் மாட்டினாங்க. அது வரைக்கும் அந்த கேஸ்லாம் பெண்டிங்கில் தான் இருந்துச்சு. கண்டுபிடிக்கவே இல்லை. இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து போய் தான் கண்டுபிடிக்கவே செஞ்சாங்க. உண்மையாகவே நான் 2000 பேப்பரில் வந்து நியூஸ். அது சார், காக்டைல் சினிமாஸ்னு கம்பெனி. ஆனால் கிரைமு போலீஸ் ஸ்டோரி மட்டும் இருக்குது. நாங்கள் எதிர்பார்க்குற, ரசிகர்கள் எதிர்பார்க்குற இன்னும் சில விஷயம்லாம் இருக்குல்ல. இந்த படத்தில் சில குத்துப்பாட்டுலாம் கூட வச்சிருக்கலாம். இல்லை, இதுக்கப்புறம் வந்துட்டு சிலதாக அவங்க நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் வந்து நாங்கள் அதுக்கு தனியாக ஒரு ஆர்டிஸ்ட் போட்டு ஏதாவது ஒன்று பண்ணலாம்ல. இல்லைண்ணா, அடுத்தடுத்து உங்கள் ஆசையாக இந்த மாதிரி போலீஸ் ஸ்டோரியெல்லாம் அந்த மாதிரி குத்துப்பாட்டுலாம் வைப்பாங்க இல்லையா? கண்டிப்பாக அடுத்தடுத்து எல்லாம் பண்ணுறதை பண்ணிடுவோம். ஆனால் அதெல்லாம் ஜி5ல வருமானது எனக்கு தெரியாது.